சரியான அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஞானத்தை பெற்ற ஒரு மனிதன்தான் அந்த யோசேப்பு. அந்த யோசேப்பு உடனே சொல்கிறான், நீ ஒன்றும் பயப்படாதப்பா, உன்னை யார் புறக்கணிச்சாங்களோ, எந்த பார்வோன் உன்னை வேண்டாம் சொல்லி ஒருவேளை சிறைச்சாலையில் இன்னைக்கு தூக்கி போட்டிருக்கிறாங்களோ, அதே பார்வோன் உன்னை மீண்டும் அழைப்பார். நீ மீண்டும் அழைக்கப்படுவாய். நீ முன்பு ராஜாவுக்கு என்ன பணிவிடை செய்து கொண்டிருந்தியோ அதே பணிவிடையை நீ மீண்டும் போய் செய்வாய். நீ அதே இடத்துல நீ உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாளைக்குள்ள இந்த அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த அருமையான யோசேப்பு பான பாத்திரக்கார தலைவனுக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உயர்த்துகிற தேவன் என்கிற ஒரு தலைப்பை மையமாய் வைத்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு பானபாத்திரக்கார தலைவன் அந்த பார்வோன் முன்பதாக உயர்த்தப்பட்டானோ, அதே போல என் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் துரத்தப்பட்டீங்களோ, அந்த இடத்துலையே என் கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரல் நீட்டி பேசினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை புறம்பே தள்ளினார்களோ, அவங்க உங்கள் பட்சத்தில் வரும்படிக்கு செய்து நான் உங்களை உயர்த்துவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் படிக்கிற படிப்பில் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தில் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு அந்த பானபாத்திரக்கார தலைவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் வாழ்க்கையும் அவர் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 3:3 வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறான். அல்லேலூயா. நம்முடைய தலையை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைபிள் சொல்லுகிறது, எவரையும் உயர்த்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. இன்றைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஏழ்மையான நிலைமையில் இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், உங்களை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்த்துகிற ஒரு தேவன். ஆமென். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளையில் பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறீங்களா, தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, திருநெல்வேலியில் மகாராஜா நகர் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு இடம் இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா பெத்தேல் என்று சொல்லி ஒரு நிறுவனம் ஒன்று அங்கே நிறைய பிள்ளைங்களை வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் கடந்த நாட்களில் அந்த ஆட்சியாளருடைய நெருக்கடியினால் ஒருவேளை வெளிநாட்டு பணம்லாம் வருது, அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுனால அந்த பெத்தேல் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தையே அவங்க மூடிட்டாங்க. அதில் எண்ணற்ற பிள்ளைங்க படித்து கொண்டிருந்தாங்க, உயர் கல்விகளை படித்து கொண்டிருந்தாங்க. அங்கே படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள். ஒருவேளை அம்மா இல்லாத பிள்ளைங்க, அப்பா இல்லாத பிள்ளைங்க, 2 பேருமே இல்லாத பிள்ளைங்க கூட அங்கே படிக்கிறாங்க. ஆனால் திடீரென்று சொல்லி அந்த பெத்தேல் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோமை அப்படி இழுத்து மூடிட்டாங்க.
என் அன்புதே பிள்ளையே, அங்கே இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் வந்து அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் படித்து முடித்த நல்ல மார்க் வாங்கியிருந்த ஒரு தங்கச்சிக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. ஆகையினால் ஒரு அனாதை பிள்ளை. அந்த பிள்ளை அந்த பெத்தேலுக்கு வரும்போது 3 மாத குழந்தையாக இருந்ததாம். அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆதரவே இல்லை. இந்த பிள்ளையை கொண்டு வந்து ஏதோ சொந்த பந்தங்கள் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே தான் அந்த பிள்ளை வளர்ந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்து முடித்தாச்சு. அங்கே ஒர்க் பண்ணவங்களாம் மாறிலாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை அங்கேயே படிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த பிள்ளைக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது, யாருமே கிடையாது, அனாதை. அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை, சேலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்த ஒரு பிள்ளை. என் அன்புக்குரியதே பிள்ளைய, அப்போ அதனுடைய வார்டன் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு நபரை சந்தித்து அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா கிடையாது, நீங்கள் தயவு செய்து உங்கள் வீட்டில் இந்த பிள்ளையை வச்சுட்டு இந்த பிள்ளைய ஒரு வேலைக்காரியை போல் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் முடிந்தால் ஏதாவது டிகிரி படிக்க வைங்க. உங்களால் முடியலைன்னா உங்களுடைய வீட்டு பொருளை கழுவுறதுக்கு, வீட்டை துடைக்கிறதுக்கு, பெருக்கிறதுக்கு இந்த அனாதை பிள்ளை, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய நீங்கள் வச்சு பராமரிங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் வந்து இந்த பிள்ளைய வேணாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போதைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அது சரியான ஒரு இடம் உங்கள் வீடு தான், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், இன்னொரு மகா வெளிநாட்டில் இருக்கிறான். 2 பேருக்குமே கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சுது. இப்போ இவங்க அப்பா அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. உடனே சரி, நமக்கு ஒரு உதவிக்கு இந்த பிள்ளை இருக்கட்டுமேன்னு சொல்லி அந்த வீட்டில் அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டாங்க. ஆக அந்த வீட்டிலையே வீட்டு வேலையெல்லாம் செய்வா, பாத்திரம்லாம் கழுவா, வீடெல்லாம் பெருக்குவா. ஒரு அனாதை பிள்ளை, இவங்கள தான் அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிடுவா. இங்கேயே ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறா, பிள்ளை மாதிரி அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக 3 ஆண்டுகள் முடிந்தது. அவள் பிஎஸ்சி 3 இயர்ஸ் அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டா. அந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டா. அடுத்தது உயர்கல்விக்கு போகிறதுக்காக இருக்கிற அந்த லீவு டைம், என் அன்பு தேப்பில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறாங்க. இந்த அம்மா அப்பா கூட இந்த பிள்ளையும் அனாதை பிள்ளையும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த சர்ச்சுக்கு போகிற இடத்துல தான் ஒரு அருமையான சகோதரர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நல்ல வசதி உள்ளவங்க. அவங்க திடீர்னு கண்டு பேசுகிறாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அப்போ தான் மெதுவாக கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஒரு பிள்ளை இருக்கிறால, உங்கள் மகளை எங்கள் மகனுக்கு கொடுப்பீங்களா? அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் இவ்வளோ பெரிய சேலரி வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, இது எங்கள் பிள்ளை கிடையாது, இந்த பெத்தேலில் படிக்கிற ஒரு அனாதை பிள்ளை, அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தை. இந்த பிள்ளைக்கு நாங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருக்குறோம், அந்த பிள்ளைக்கு சேஃப்டி கொடுத்து வச்சுருக்கிறோம், அவ்வளவுதான். ஆகையினால இந்த பிள்ளை எங்கள் பிள்ளை இல்லைன்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, இவ்வளோ பிரச்சனை மத்தியில் இந்த பிள்ளையை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இந்த பிள்ளைக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லை, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, உங்கள் பிள்ளைன்னு மட்டும் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், எந்த நகையும் தர வேண்டாம், ரொக்கமும் தர வேண்டாம், நாங்களே கல்யாணத்துக்குரிய மொத்த செலவையும் பண்ணி அந்த பிள்ளையை எங்கள் பையனுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆகையினால உடனே அதுக்குரிய ஆட்களை பேசி யார் கொண்டு வந்து விட்டாங்களோ அவங்ககிட்ட பேசி எல்லாம் பாரிங்களை பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால் அந்த அருமையான பையனுக்கு திருமணம் முடிந்து, அந்த பிள்ளைக்கு திருமணம் முடிந்து அமெரிக்க தேசத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. அல்லேலூயா! நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எவரையும் உயர்த்தவும் பலப்படுத்தவருடைய கரத்தினால் ஆகும். அனாதை பிள்ளை, அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, அடுத்தது என்னன்னு தெரியாது. இன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் ஒரு உயர்ந்த நல்ல வேலை பார்க்குற ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவியாக இருக்கிறார். அல்லேலூயா! உங்களையும் உயர்த்த தேவனால முடியும். பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் காரியமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஊழிய காரியமாக இருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை 2 சாமுவேல் 22:34 சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா! என்னுடைய கால்களை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். எனக்கு அன்பானவரை, நம்மை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் உண்டு, நம்முடைய குடும்பத்தை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் உண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 27:5-6 நீங்கள் வாசித்து பாருங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவிலை மறைத்து ஒளித்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்.
இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் ஒரு உயர்வுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வாழ்வில் வேண்டிய உயர்வை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பைபிள் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்வை உயர்த்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் வாசிக்க கேட்கலாமா? 29வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் வாசிக்கலாம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க பாக்கியவான்கள். இன்றைக்கு ஆண்டவரை நம்பி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கல்ல, நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதிகள். ஆண்டவரை நம்புற எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த பிள்ளைங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுகிறேன். ஒரே நாளில் பொல்லாத பிசாசு யோபுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் அவன் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து வச்சிருந்தார். ஆனால் பொல்லாத பிசாசு அந்த வேலியை தகர்த்து அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரே நாளில் அவனுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் சூறையாடப்பட்டது. ஒரே நாளில் அவனுடைய 10 பிள்ளைங்க அந்த வீடு இடிந்து விழுந்து எல்லா பிள்ளைங்களும் செத்து போயிட்டாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் சொல்லுகிறது, ஒரே நாளில் அவனுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களினாலே பாதிக்கப்பட்டு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, மிகவும் உருக்குலைந்த நிலையில் அவன் காணப்பட்டான். இந்த யோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, நம்பிக்கையே இழந்து போகத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கையில் பாடுகளுக்கு மேலே பாடுகள், அடிகளுக்கு மேல் அடிகள். ஆனால் ஒரே ஒரு காரியம் பாருங்க, யோபு 13:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பக்தன் யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டால் கூட பரவாயில்ல, அவர் பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ உபத்திரவங்கள், அவைகள் மத்தியிலையும் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக பாடுகள் ஊடே நீங்கள் கடந்து போகலாம், அநேக பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளுக்கு ஊடே நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிஞ்சுக்கோங்க, கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்து பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் என் அன்புக்குள்ளே 42:12 வாசித்து பாருங்க. அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயர்த்தினார் யோபுடைய வாழ்க்கையை, ஆண்டவர் உயர்த்தினார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? யோபு சாப்டர் முடிந்தது நினைச்சாங்க, யோபு வாழ்க்கை முடிந்தது நினைச்சாங்க. ஆனால் யாரெல்லாம் அப்படி நினைச்சாங்களோ அவங்க முன்னால தான் கர்த்தர் அவனை துளிர்த்து எழும்பும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார், அவனை உயர்த்தினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையை, வேதத்தில் அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த குழந்தை இல்லாத நிமித்தமாக அவள் எவ்வளவோ சிறுமை அடைந்தாள், எவ்வளவோ சிறுமை அடைந்தாள். அவள் துக்கத்திலே வாழ்க்கை முழுவதுமாய் கழித்தாள். தன்னுடைய சாப்பாட்டை கூட ஒதுக்கி வைத்திருந்தாள். என் அன்பு பிள்ளையை, தலை நிமிர்ந்து
நடக்க முடியாத நிலைமையில் தலைகுனிந்து போன ஒரு வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஒரு குழந்தை பேர் இல்லாததுனால சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு போயிருந்தாள். ஆனால் ஒரே ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடினாள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடினாள், தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடினாள். அங்கே தானே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கதறினாள். இந்த பைபிள் சொல்லுகிறது, அவள் மிகவும் அழுதாள், மிகவும் அழுதாள். என்னுடைய நிந்தையை நீர் மாற்றும் ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே, என்னுடைய சக்கலத்தை இப்படி என்னை வேதனைப்படுத்துகிறாள் ஆண்டவரே, ஐயோ நான் தாழ்ந்த நிலைமையிலே காணப்படுகிறேன் ஆண்டவரே, என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனா இந்த பைபிள் சொல்லுகிறது, பின்பு அவள் துக்கமுகமாகவே இருக்கல. அதாங்க நம்பிக்கை, அதாங்க நம்பிக்கை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அழுதுட்டு இருக்கல, கர்த்தருடைய சமூகத்தில் என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அழகிய ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு குட்டி சாமுவேலை கொடுத்தார். ஆண்டவருடைய அற்புதத்தை நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த அருமையான அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாட்டு படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க பாருங்க. என் அன்பு பிள்ளைகளை, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது, என் பகைஞன் மேல் கர்த்தரை போல இல்லை இல்லை இல்லை. அல்லேலூயா. அவள் சொல்ல என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் என்ன தாழ்மையா பார்த்தாங்க, எல்லாரும் என்ன புறக்கணிச்சாங்க, எல்லாரும் என்ன நிந்திச்சாங்க. ஆனா என் கர்த்தர் என்னை உயர்த்தினார், என் கொம்பை உயர்த்தினா, என் வாழ்வை உயர்த்தினா, வேண்டிய நன்மையை கொடுத்து உயர்த்தினா. பரியாசங்கள் மத்தியில், நிந்தைகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில் கர்த்தர் எனக்கு உயர்வை கொடுத்தார் என்று சொல்லி அருமையான அன்னாள் கூறுகிறாள். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை நீங்களும் நம்பி பாருங்க. நீங்களும் ஒரு யோபுவை போல உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்னை கொன்று போட்டால் கூட பரவாயில்ல, அவர் பேரில் நான் நம்பிக்கை இருப்பேன்னு சொல்லி நீங்கள் பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். இந்த அன்னாளை போல ஒருவேளை குழந்தை பாக்கி இல்லாத ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம், ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. உங்களுடைய நம்பிக்கை 90% அல்ல, 95% அல்ல, 98% அல்ல, 99 அல்ல, 100% வையுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க 98% கர்த்தர் மேல நம்புவாங்க, அந்த 2% நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க 100க்கு 100 நம்புங்க, அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. இந்த யோபு சூழ்நிலையை பார்க்கல, அன்னாள் சூழ்நிலையை பார்க்கல, ஆண்டவர் தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலையை காட்டிலும் என் கர்த்தர் பெரியவர், அவர் மேல நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கை அவங்களை வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நண்புக்குரியதே பிள்ளையே, நீங்க கர்த்தரை 100க்கு 100 நம்புங்க, அவர் உங்களை உயர்த்துவார். 2வது காரியம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 13, 14 நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக நீ எண்ணுவாயானால்
நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை உயர்த்துகிறாரு? இந்த பைபிள் சொல்லுகிறது பாருங்க, என்னுடைய பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளை நீ பரிசுத்தமா ஆசரிப்பாயானா உன்னை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும், என்ன ஒரு காரியங்களை செய்தாலும் அதுக்கு ஒரு நிபந்தனையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அதை நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிங்கன்னு கர்த்தர் கொடுத்தார். இந்த கனிகள் எல்லாத்தையும் நீங்கள் பறித்து சாப்பிடலாம் சொல்லி சொன்னார். ஆனாலும் ஒரு நிபந்தனையை சொன்னார். விளக்கப்பட்ட ஒரு விருட்சம்னு இருக்குது, தள்ளப்பட்ட ஒரு கனின்னு இருக்குது, அதை மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளையே, எந்த காரியத்தை விலக்கி இருக்கும்படிக்கு கர்த்தர் சொன்னாரோ, ஆனால் அதை தான் அவங்களுக்கு பெரிதாக இருந்தது. என் அன்பு தேவப்பிள்ளையை கீழ்ப்படியாமல் போனதுனால தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போயிட்டாங்க, உயர்வை இழந்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய அந்தஸ்து பாருங்க. ஒரு ஏதேன் தோட்டத்தையே உருவாக்கி நல்ல அருமையான கனி தரும், நல்ல அருமையான ருசி தரும் கனிகளெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி நீ சாப்பிட்டுட்டு இருன்னு கர்த்தர் வைக்கிறாரு. அந்த உயர்வில், அந்த ஆசீர்வாதத்தில் அவங்க நிலைத்திருக்க முடியாமல் என்ன போகிறாங்க, கீழ்ப்படியாமல் போய் எல்லாத்தையும் இழந்து போயிடுறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்தணும்னா என்னுடைய இந்த பரிசுத்தமான ஓய்வுனால நீ பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு பாருங்க இந்த நாளை ஒரு மகிமையின் நாளாக தந்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள். இந்த நாள் அவருடைய நாள். என் அன்பு தேவப்பிள்ளையே, நீங்கள் 6 நாள் உங்கள் சொந்த வேலையை செய்யலாம். படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் படிக்கலாம், நீங்கள் எல்லா காரியங்களையும் நல்லா செய்யலாம். ஆனால் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 10th 12th படிக்கிற பிள்ளைங்க, டாக்டருக்கு இன்ஜினியருக்கு படிக்கிற பிள்ளைங்க, பெற்றோரே சொல்லிடுவாங்க, நீ வீட்டில் உட்காந்து நல்லா படி, நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். பிள்ளைங்களை கெடுக்கிறதே நம்ம தான். ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை நீ ஆலயத்துக்கு வராம, ஆண்டவரை தேடாம, நீ தலைகீழ நின்று படித்தாலும் உன் வாழ்வில் உயர்வை காண முடியாது. என் அன்பு என்னுடைய பிள்ளையே, நீ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், நீ நீட்டுக்கு கிளாஸுக்கு போகலாம். உனக்கு அந்த கோர்ஸு கிடைக்கிறதுக்கு கர்த்தர் சித்தம் வச்சாதான் கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் நீட்டுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போனாங்களே, அநேக பிள்ளைங்களுக்கு கிடைக்கல, அநேக பிள்ளைங்களுக்கு சீட்டு கிடைக்கல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீ ஆண்டவரை தேடு, கர்த்தரும் படிப்பு ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடு, உன் தொழில் அவர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய விவசாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு விவசாய பூமியெல்லாம் வறட்சியாக இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராமல் ஓசி கரண்டு, நல்லா கரண்டு, ஓசி கரண்டுன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வராமல் தோட்டம் துறவில் கடந்து தண்ணி பாய்ச்சிட்டு கடந்தாங்க பாருங்க, மழையே இல்லாமல் போயிட்டுது. ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எக்ஸாமாகவே இருக்கட்டுமே, நீ ஆலயத்துக்கு வந்து தேவனை தொழுது ஆராதிச்சுட்டு நீ போய் ஒருவேளை கொஞ்ச நேரம் படி, தப்பு கிடையாது. நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, நீ படிக்கிற தப்பு கிடையாது. நீ ஆலயத்துக்கு வராத பட்சத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைபிள் சொல்லுகிறது, இந்த பரிசுத்தமான ஓய்வுனால நீங்கள் ஆசரிக்கிற போது என் ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைப்பார்.
ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2-3 நீங்க வாசித்து பாருங்க. படைப்புகளில் ஆண்டவருடைய படைப்புல அந்த 6 நாளை உண்டாக்கி அந்த கடைசி 7வது நாளை உண்டாக்கி ஆண்டவர் அந்த நாளில் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி அவர் ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் எதுக்கு ஆண்டவர் அதை ஏற்படுத்துறாருன்னா, என் பிள்ளைங்க 6 நாள் கடினமாக உழைக்கணும், 6 நாள் நல்லா படிக்கணும், 6 நாள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அவங்க முன்னேறணும், அவங்க பிரயாசப்படணும். ஆனால் இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாளில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு என் பிள்ளைங்க வரணும் சொல்லி தான் இந்த ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை தனக்காக ஏற்படுத்தல, நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஓய்வு நாள் அவருக்காக அல்ல, நமக்காக, நம்ம ஆண்டவரை தேடுறதுக்காக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கிற போது என் ஆண்டவர் உங்களுடைய படிப்பை ஆசீர்வதிப்பார், செய்கிற தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாத்திராகமம் 20வது அதிகாரம் 9 முதல் 11 வரைக்குள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் இதை கட்டளையாகவே கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 7th டே பீப்புள் அப்படின்னு ஒரு பீப்புள் இருக்கிறாங்க, ஒரு சபை இருக்கிறது. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அந்த 7th டே பீப்புள் அந்த சனிக்கிழமை தான் அவங்களுக்கு 7வது நாள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த 1வது நாளை ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக நம்ம அனுசரித்து கொண்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஆகையினால நமக்கு ஒரு விசேஷித்த நாள், இந்த நாள் ஓய்வு நாளாக நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 7th டே பீப்புள் அந்த சனிக்கிழமை தான் 7வது நாள் சொல்லி சனிக்கிழமை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஓய்வு நாளாக அனுசரிக்கிறாங்க. அந்த 7th டே பீப்புள் நீங்கள் போய் பாருங்க, அவங்க வீட்டில் சாப்பாடு கூட பொங்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், நல்ல மட்டன், நல்ல சிக்கன் சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாலே வாங்கி வச்சு ஆக்கி கூட வச்சுட்டு வந்துடுவோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு காரியம், அந்த 7th டே பீப்புள் வீட்டில் ஒரு காப்பி கூட போட மாட்டாங்க. வெள்ளிக்கிழமையே ராத்திரியே ஒருவேளை சாப்பாடெல்லாம் பொங்கி வச்சுட்டு இன்னைக்கு எந்த சமையல் கட்டும் பண்ண மாட்டாங்க. என் அன்பு தேவப்பிள்ளைக்கு இந்த நாளை ரொம்ப பரிசுத்தமாக கர்த்தருக்கென்று சொல்லி கர்த்தரை ஆராதனை செய்வாங்க. இந்த நாட்களில் ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், இப்போ எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது ஒன்று, நீட் 4 அது ஏதாவது ஒரு எக்ஸாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் 7th டே பீப்புள் பாருங்க, ஒரு சாட்டர்டேயும் அவங்க எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் அதை அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அதை அட்டென்ட் பண்ணலைன்னு அவங்க வாழ்வாதாரமே போயிடும். பரவாயில்லை, ஆண்டவருக்காக அதை இழக்கிறதுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்க நம்ம என்ன செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் என்னது, சடங்கு வீட்டுக்கு போகிறது, பர்த்டே வீட்டுக்கு போகிறது, வீடு பிரதிஷ்டைக்கு போகிறது. என் அன்பு பிள்ளையே, சனிக்கிழமை தான் ஷாப்பிங் போகிறது. என் அன்பு பிள்ளையே, சனிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, இது நமக்கு ஹாலிடே அல்ல, இது ஹோலிடே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவரை ஆராதனை செய்கிறதுக்கு வருவதில்லை, ஆண்டவரை தேடுறதுக்கு வருவதில்லை, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. இந்த ஓய்வு நாளை நீ பரிசுத்தமா ஆசரிக்கும் போது என் கர்த்தரே உன்னை உயர்த்துவாரு, உன் வாழ்வாதாரத்தை உயர்த்துவாரு, உன் குடும்பத்தை உயர்த்துவாரு, உன் நிலைமையில உன்னை உயர்த்துவாரு. அவர் உயர்த்துகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் நீங்க வாசி பாருங்க. அந்த ஓய்வு நாளில் விற்கிறத கூட அவங்க கடிந்து கொண்டாங்களாம். அந்த நாட்களில் பாருங்க, அதை வாசிக்க கேட்போமா? நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்குள்ள வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் கழுதை மேலே ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம், திராட்சப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளில் பற்பல சுவைகளில் ஓய்வு நாளிலே
எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும், நல்ல கவனிங்க, தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி திட சாட்சியாய் கடிந்து கொண்டேன். அங்கே வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட காரியத்தை விற்க வர்றாங்க தெரியுதா? நம்ம தெருக்கல்ல வருவாங்க தெரியுமா? காய்கறியெல்லாம் கொண்டு வருவாங்க தெரியுதா? என் அன்பு பிள்ளைங்க, பழங்கள்லாம் கொண்டு வருவாங்க தெரியுதா? அப்படி கொண்டு வர்றவங்களை கடிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. எங்களுடைய ஊர் நாசரேத்து, தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரேத். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒருவேளை ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு போல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு டீ கடை தேடினா கூட டீ கடை இருக்காது. இன்னைக்கு அப்படி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 100க்கு 100 எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கும். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தான் முக்கியத்துவம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தான் முக்கியத்துவம். நீங்கள் வந்து பாருங்க, எங்கள் ஊர் பக்கங்க இல்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடை வியாபாரம் செய்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கடையை திறந்து வியாபாரம் செய்கிறாங்க. ஒரு உண்மையான கிறிஸ்தவன், ஆண்டவரை தேடுகிற பிள்ளை, நீ ஆலயத்துக்கு போகாம நீ கடையை திறந்து வியாபாரம் பண்ணி நீ லட்சாதி லட்சம் நீ சம்பாதிச்சாலும் அது உனக்கு பிளெஸ்ஸிங்காகவே இருக்காது, பிளெஸ்ஸிங்காக இருக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், என் அன்பு தேவப்பிள்ளையே, நீ சனிக்கிழமையே ஒரு ஜபத்தோடு கூட அந்த வியாபாரத்தை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அந்த வியாபாரம் சனிக்கிழமையே கற்று தந்துடுவேன். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, நீங்கள் கிறிஸ்தவங்க ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை இவங்க கடையை திறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல கடையை திறந்து வியாபாரம் செய்வாங்க. என் அன்பு பிள்ளையே, நீ இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நீ அப்படி பண்ணும்போது என் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் உன்னை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 17வது அதிகாரம் 19லிருந்து 22 வரைக்கும் நீங்க வாசி பாருங்க. கர்த்தர் சொல்லியும் கீழ்ப்படியாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் எச்சரித்தும் இந்த ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் எத்தனையோ முறை சொல்லியும் கூட நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்தணும்னா நீ என்ன கனப்படுத்து, என்ன கனப்படுத்து, எனக்கு முக்கியத்துவம் கொடு, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடு. என் அன்பு தேவப்பிள்ளையே, நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு அந்த ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. 9:30க்கு நம்ம போவோமா? என் அன்பு தேவப்பிள்ளையே, அந்த டைமுக்கு கரெக்டாக உள்ளே போயிடுவோமே. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மட்டும் நம்ம காலம் கடந்து வருகிறோம். என் அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஒருவேளை சின்ன கை குழந்தைய வீட்டில் வச்சுருக்கிறவங்க ஒருவேளை அடிபறின்னு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் அவங்க கூட கொஞ்சம் முன்னாடியே வர்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. என் அன்பு தேவப்பிள்ளை, இந்த குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தமான ஓய்வு நாளை நீ ஆசரிக்கும் போது என் கர்த்தர் உன்னை உயர்த்துவா, உன்னுடைய ஸ்தானத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவா. அவர் உயர்த்துகிற கர்த்தர், உயர்த்துகிற கர்த்தர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய விவசாயமாக இருக்கட்டும், உங்களுடைய கைகளின் பிரயாசமாக இருக்கட்டும், படிக்கிற காரியமாக இருக்கட்டும், அவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலயத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள், ஆலயத்தின் ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். நீ ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுத்து பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 75:10 வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நல்ல கவனிங்க, நீதிமான்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்துகிற தேவன். அவர் யாரை உயர்த்துகிறாரா? நீதிமான்களுடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவாரா. அல்லேலூயா. இன்றைக்கு அன்பு பிள்ளைகளை, உங்களை உயர்த்த வேண்டுமா? உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமா? உங்களுடைய நிலைமைகளை உயர்த்த வேண்டுமா?
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க நீதிமானாக இந்த உலகத்திலே வாழுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கமாய் குடித்து வெறித்து வாழ்ற கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்தை நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம நீதிமானாக வாழ வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீதிமானா வாழ்றவங்க இன்னும் நீதிமானா நீங்க வாழுங்க. நீங்க அப்படி வாழும்போது என் கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவா, உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரையா நீதிமான்? ரோமரின் புஸ்தகம் 2:13 சொல்லுகிறது, தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி செய்கிறாங்களே அவங்க தான் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நியாய பிரமாணத்தை ஒருவேளை என் அன்பு பிள்ளையே கவனிங்க, வாசிக்கிறவங்க அல்ல, பார்க்கிறவங்க அல்ல, கை கொள்றாங்கல்ல, அவங்க தான் நீதிமான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய நியாய பிரமாணம் அந்த 10 கட்டளைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, தேவனுடைய 10 கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யார் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க தான் நீதிமான். அல்லேலூயா. இந்த பைபிள் சொல்லுகிறது, என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், இலவசமாய் அவருடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நீங்க மீட்கப்பட்டு நீங்க நீதிமான்களாக்கப்படுறீங்க. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய நியாய பிரமாணத்தை கை கொள்றவங்க நீதிமான். அடுத்த ஒரு காரியம், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தான் நீதிமான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோமா? நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்குதா? இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோகம் போவேன் அப்படிங்கிற நிச்சயம், நம்பிக்கை யார் யார்கிட்டலாம் இருக்குது அவங்க தான் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நினைக்கிற என்ன தெரியுமா? நான் 4 மிஷினரியை தாங்குறேன், 5 மிஷினரியை தாங்குறேன், நான் நீதிமான் நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. நோ நோ. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு பர்த்டே ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு இந்த ஆண்டில், இந்த மாதத்தில், இந்த நாளில் நான் பிறந்தேன், என்னுடைய ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி, அதே போல் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்த அந்த பர்த்டேயும் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்க தான் நீதிமான். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நான் உயர்த்துவேன், அப்படிப்பட்ட குடும்பத்தை நான் உயர்த்துவேன், அப்படிப்பட்ட சபையை நான் உயர்த்துவேன். என் அன்புக்குரியவர்களே, நீதிமான் யார் பாருங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5 முதல் 9 வரைக்குள்ள வசனத்தை ஒருத்தர் வாசிக்க நம்ம கேட்கலாம். எல்லாரும் வேத புத்தகத்தை அப்படி திருப்பிக்கோங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5 முதல் 9 வரைக்குள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நல்ல கவனிங்க, நரகலான விக்கிரகத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன்னுடைய அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன்னுடைய அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன்னுடைய கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என்னுடைய கட்டளைப்படி எல்லாம் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானேயாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைய 16 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டில் போய் தயவு செய்து நான் நீதிமானா இருக்கிறேனா,
என் குடும்பம் நீதிமானின் குடும்பமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த 16 காரியத்துக்கு நான் எதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறேன், எதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கு, எதெல்லாம் இல்லை. என் அன்பு பிள்ளையே, நீங்கள் அலசி ஆராய்ந்து உங்களை நீதிமானா இல்லையான்னு பரிசோதித்து பாருங்க. நீங்க நீதிமானா இருக்கிற பட்சத்தில் என் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நரகலான விக்கிரகத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காம இருக்கிறானே அவன் தான் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்க நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேகர் வாழ்றாங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு. நீ இருக்கிற இடத்துல உண்மை கிறிஸ்தவனாயிரு. நீ இருக்கிற இடத்துல உண்மை கிறிஸ்தவனாயிரு. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, அருமையான பக்தன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தரையும் சேவிப்போம் என்று சொல்லல, கர்த்தரையே. என் அன்பு தேவப்பிள்ளை, அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவரை மட்டுமே. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் கன்னிமரியால் அவங்களையும் சேவிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய தூதர்கள் அவங்க சேவிக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் வேற ஏதாவது கிடைச்சா அதையும் சேவிக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல, நீ கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்து பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நீதிமான் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டான். நீதிமான் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டான். நீதிமான் கர்த்தரை மட்டுமே தேடுவான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எரேமியா 10:2 நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கூட நீ கற்றுக்கொள்ளாத. ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, காலுக்கு கூட மெட்டி போட்டிருப்பாங்க. நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையை, காலுக்கு மெட்டி அது யார் போடுவாங்க? புறஜாதிகள் தான் அதை செய்வாங்க. என் அன்பு பிள்ளையை, நாம் கிறிஸ்தவங்க ஒருவேளை நம்ம கழுத்திலே பெரிய தங்க சங்கிலி கிடக்கும் பாருங்க, அடையாளமா திருமணம் ஆனவர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சாக்கு போக சொல்லுவாங்க, மேரேஜ் ஆயிட்டுங்கிறது எப்படி பிரதர் காட்டுறது, அதான் காலுக்கு மெட்டி போட்டிருக்குலாம் சொல்லுவாங்க. என் அன்பு பிள்ளையை, புறஜாதிகள் செய்கிறத நம்ம செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளை, நம்மளை பார்த்து அவங்க மாறணுமே தவிர அவங்கள பார்த்து நம்ம மாறிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அழகுக்காக வேண்டி சில ஜவுளி கடையெல்லாம் வேலைக்கு போவாங்க பாருங்க, சில இடத்துல படிக்கிறதுக்கு காலேஜ் போவாங்க பாருங்க. பிள்ளைங்க அழகுக்காக வேண்டி நல்ல ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு போவாங்க. பஸ்ஸில் ஏறின உடனே வச்சுருவாங்க, வீட்டுக்கு வரும்போது எடுத்துருவாங்க. நீ தேவனுக்கு துரோகம் பண்ற, நீ ஆண்டவருக்கு துரோகம் பண்ற. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, புறஜாதியுடைய வழியை கற்றுக்கொள்ளாத, புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத நீ உண்மை கிறிஸ்தவனாயிரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, அப்படி வாழ்றாங்களே அவங்க தான் நீதிமான். அவங்கள கர்த்தர் உயர்த்துவார். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட கர்த்தர் உன் மேல கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். நீ ஆண்டவருக்காக என்ன அளவுக்கு நீ வைராக்கியம் பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க மேல வைராக்கியம் பாராட்டுவார். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அதில் சொல்லப்பட்டிருக்கிற 16 காரியங்கள், பசித்தவனுக்கு தன்னுடைய அப்பத்தை பங்கிட்டு கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளையே, நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், அப்படி நம்ம வாழக்கூடாது. என் அன்பு பிள்ளைகளை, பசித்தவனுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க, பிச்சை கேட்பாங்க. நம்ம கையில் காசு இருந்தோம் அவங்க கேட்கும் போது இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுதான் போய், அதுதான் போய். பஸ்ஸில் உட்கார்ந்துருப்போம், நம்ம பக்கத்தில் வந்து பிச்சை எடுப்பாங்க, கையை ஏந்தி எடுப்பாங்க. என் அன்பு தேவப்பிள்ளையை, ஒரு காரியத்தை சொல்கிறேன், வாங்கிறதை காட்டிலும் கொடுக்கிறது பாக்கியம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை வாங்க விடலை பார்த்தீங்களா, அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆமென். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் பசித்தவனுக்கு பங்கிட்டு கொடுக்கிறவனாக இருப்பான். ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுக்கிறவனாக இருப்பான். கிறிஸ்தவனே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீதிமான் எப்படி இருப்பான் பாருங்க, வட்டிக்கு கொடுக்க மாட்டான்,
வட்டி வாங்குறதும் தப்பு, வட்டி கொடுக்கறதும் தப்பு. இன்னைக்கு நிறைய கிராம சபைகளில், இன்னைக்கு நிறைய பட்டணங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, என் அன்பு பிள்ளையே, மீன்காரன்ட்ட கடன் வைக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு காரியத்திலையும் கடன் வைப்பாங்க. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் கடன் பிரச்சனை. அதுக்காக வேண்டி மீண்டும் கடன், வட்டிக்கு கடன் வாங்குவாங்க, அதிக வட்டி கடன் வாங்குவாங்க. கடைசியில் தற்கொலை லெவலில் போய் நின்றோம். என் அன்பு பிள்ளை, ஆரம்பத்திலே உங்களை சரி செய்யுங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது, நீ வட்டி வாங்குறதும் தப்பு, நீ வட்டி கொடுக்கிறதும் தப்பு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெருக்கிறதுக்கு நீ வட்டிக்கு கொடுத்து அந்த பணத்தை பெருக்கி கொண்டிருப்பாய் என்று சொன்னா, அது நீதிமான் அல்ல, அது துன்மார்க்கனுடைய வேலை. இன்னைக்கு ஒருவேளை வட்டிக்கு கொடுத்து பணத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்களா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, மனம் திரும்புங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது, நீ நீதிமானாக வாழும்போது என் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வேகமாய் நாம் தியானிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டுமானா அதுக்கு முன்னால நீங்க ஒரு காரியம் செய்யணும். அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். என் அன்பு வாலிப தம்பிமா, வாலிப தங்கச்சிமா, கர்த்தர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் கர்த்தர் உன்னை படிப்புல உயர்த்தணுமா, உன் வாழ்க்கையின் தரத்துல உயர்த்தணுமா, நீ அடங்கிரு. உன்னுடைய தேவனுக்கு அடங்கிரு, உன்னுடைய பெற்றோருக்கு அடங்கிரு, உன்னுடைய ஆசிரியர்களுக்கு அடங்கிரு, உன்னுடைய மெய்ப்பனுக்கு போதகருக்கு அடங்கிரு. நீ அடங்கி இருக்கும்போது கர்த்தரே உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்கிற தன்மைகள் குறைந்து போய்விட்டது. அடங்கி இருக்கிற தன்மைகள் பிடிப்பதில்லை. பெற்றோர் சொல்லுவது பிள்ளைகளுக்கு கசப்பாய் இருக்கிறது, ஆசிரியர்கள் கண்டிக்கிறது கசப்பாய் இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு முறை ஒரு பஸ்ஸில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்லூரி முடிந்து பிள்ளைங்களாம் பஸ்ஸில் ஏறுறாங்க. பஸ்ஸில் கூட்டம்ல நான்லாம் நின்றுட்டுருக்கிறேன். ஃப்ரண்ட்டு அந்த வாசல் அந்த தொங்கிட்டு இருக்கிறது போல் உள்ள ஏறி நின்றுட்டுருக்கிறேன். ஒரு தங்கச்சி அந்த டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த கண்டக்டர் உட்கார்ற சிங்கிள் சீட் இருக்கு பாருங்க, அதில் உட்கார்ந்து இருக்கிறா. அவள் கல்லூரி முடிந்து கையில் பேகு, கையில் செல்ஃபோன்லாம் வச்சுருக்கிறா. பிள்ளைங்களோட சேர்ந்து ஏறுகிறாள், உள்ளே உட்கார்றா. அவள் கழுத்தில் துப்பட்டா போட்டிருக்கிறா. அந்த துப்பட்டா அந்த ஜன்னல் வழியாக கட 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 கடனே அடித்து கொண்டே இருக்கிறது. அடித்து கொண்டே இருந்த உடனே அந்த டிரைவர் சற்று நேரம் போய் கொண்டிருந்தவர், தங்கச்சி உன்னுடைய துப்பட்டாவை எடுத்து உள்ளே போடு, எனக்கு கண்ணாடி மறைக்குது, பின்னால் வர்ற வண்டி என்னன்னே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என்று அவர் சொல்லுகிறார். இவன் ஒரு பார்வை அவரை பார்த்துட்டு மறுபடியும் கீழே குனிந்து அந்த செல்ஃபோன் கையில் வைத்து நோண்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகினால் வேகமாய் போய்கொண்டிருந்த டிரைவர் ஒரு பிரேக்கை அப்படி ஒரு பிடி பிடித்து மெதுவாக அவளை பார்த்து, ஒரு துப்பட்டவை எடுத்து உள்ளே போடு தங்கச்சி, எத்தனை தடவை சொல்கிறது, பின்னால் வர்ற வண்டி எனக்கு மறைக்கிறது, எனக்கு தெரிகிறது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். மீண்டும் வண்டி போயிட்டு இருக்குது. அவர் சொல்கிறத இவன் காதலை கேட்கவே இல்லை. அவர் அவ்வளோ சத்தமாக ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அந்த டிரைவர் சொல்லுகிறார், இவளுடைய நலனுக்காக சொல்லுகிறார். ஆனாலும் அவன் கேட்கலன்னு கொஞ்சம் ஸ்பீடாக போன வண்டி அப்படி கொஞ்சம் நல்லா ஸ்லோ பண்ணிட்டு தங்கச்சி உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன், ஏதாவது பக்கத்தில் வர்ற வண்டியில் உன் துப்பட்டா மாட்டிச்சுன்னா உன் கழுத்தோடு அறுத்துட்டு போயிடும். நீ மாத்திரம் இல்லை, இந்த வண்டியில் வர்றவங்க எல்லாருமே நாங்கள் பாதிக்கப்பட வேண்டியது இருக்கும் அப்படி நீ சொல்லதான் செய்தாரு. வேகமாக எழுந்தா தன் கையில் குறைந்தது 25,000 ரூபாய் மதிப்புடைய ஒரு செல்ஃபோனாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நல்ல பெரிய செல்ஃபோன் தூக்கி டங்குன்னு பஸ்ஸுக்குள்ளே தூக்கி எறிந்து விட்டான். நான் செல்ஃபோனை பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதானே, உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் செல்ஃபோனை பார்த்துட்டு வர்றதே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதான் நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தூக்கி டங்குன்னு கீழே உடைச்சி விட்டான். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கர்ச்சிப்பில் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, எல்லாம் உடைஞ்சு போச்சுது. என் அன்பு தேவ பிள்ளையே, தலையை குடிஞ்சிட்டு உட்காந்துட்டான், மௌனமாக இருக்கிறார். வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறார்.
அடுத்த ஸ்டாப்பில் அந்த தங்கச்சி கீழே இறங்கிட்டா, ஃப்ரெண்டெல்லாம் இறங்கிட்டாங்க. அந்த டிரைவர் சொல்கிறாரு, நான் ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா நான் சொல்லியிருந்தா ஜன்னல் வழியாக கீழே குதிச்சிருப்பா, என் வாழ்க்கையே போயிருக்கும். எனக்கு மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவள் எக்கேடு கெட்டு போன எனக்கு என்ன என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு பெற்றோருக்கு அடங்கி இருப்பதில்லை, சமுதாயத்தில் அடங்கி இருப்பதில்லை, ஆசிரியர்களுக்கு அடங்கி இருப்பதில்லை, என் அன்புக்குரியவர்களே போதகர்களுக்கு அடங்கி இருப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்தணுமா, நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, நீ நல்லா இருக்கணுமா, ஒரு காரியத்தை கற்றுக்கொள், அடங்கியிரு, அடங்கியிரு. முன்னமெல்லாம் பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்களாம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களை கூட கண்டிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, பஜாரில் நின்றுட்டு இருந்தா, ரோட்டில் நின்றுட்டு இருந்தா, உள்ள போ அப்படின்னு பெரியப்பா ஒருவேளை தம்பி பிள்ளைய சத்தம் போடுவார், தம்பி பெரியப்பா பிள்ளைங்களை சத்தம் போடுவாங்க. குடும்பத்துக்குள்ள அதெல்லாம் நடக்கிற ஒரு காரியம். இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் அப்படி பண்ணால் குடும்பம் 2-3 போயிடும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீ அடங்கி இருக்காத பட்சத்தில் கர்த்தர் உயர்த்தவே மாட்டார். இந்த வாலிப வயதில் தேவனுக்கு பயந்து வாழு, ஆண்டவருக்கு பயந்து வாழு. வாலிப பிள்ளையினுடைய வாழ்க்கை கண்ணாடி பாத்திரம் மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி சொல்றேன், கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அது ஒரு தடவை கீழே விழுந்து உடஞ்சிட்டுனா உடஞ்சது தான், உடஞ்சது தான். நான் சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஆண்டவருடைய சத்தியத்தை அவ்வளவு அருமையாக அந்த பிள்ளைங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சு, அந்த இடைவேளை டைம், அந்த பிள்ளைங்க யாரோ ஒருத்தருக்கு பர்த்டே ஆகையில ஒரு கேக் கட் பண்ணாங்க. அந்த கேக் கட் பண்ணி ஒவ்வொருத்தர் முகத்திலேயா தடவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி கொஞ்சி கொலாவி அருவருப்பாக இருந்தது. சபைக்குள்ளேயும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வாலிப தங்கச்சி, ஒரு காரியத்தை நான் சொல்றேன், உங்க அம்மா வயிற்றுல பிறந்த ஒரு சகோதரனா இருந்தா அவன் உனக்கு கை கொடுக்குறான் பாரு, அது உன் அண்ணன், உன் தம்பி, அதுல இச்சை இருக்காது. பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்களா இருந்தா கூட நீ ஞானமாயிரு. நான் ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு யூத் ஃபெஸ்டிவல், அங்கே அந்த ரிட்ரீட் நடந்தது. ஒரு தங்கச்சி சொன்னா, அங்கிள் எனக்காக நீங்கள் ஜெபிங் அங்கிள், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங் அங்கிள் என்று சொன்னா. நான் எதுக்காக ஜெபிக்கணும்? என் மேரேஜுக்காக ஜெபிங் அங்கிள். அப்போ மேரேஜ் பார்த்தாச்சா? ஆமாம் அங்கிள், மேரேஜ் ஒழுங்காயிட்டு அங்கிள். அப்படியா? பையன் என்னம்மா பண்ணிக்கிறான்? அவனும் நல்லா படிச்சிருக்கிறான், ஒரு வேலை பார்க்குறான் அங்கிள். அப்படியாம்மா, சரிம்மா. உன்னுடைய இனத்தை சார்ந்த பையனா? ஆமாம் அங்கிள், அதெல்லாம் கரெக்டு தான் அங்கிள். நம்ம மதத்தை சார்ந்தவன் தானா? அதுவும் பிரச்சனை இல்லை அங்கிள், அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது. சரிம்மா, நான் கண்டிப்பாக உனக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் அங்கிள் ஒரு சின்ன பிரச்சனை அங்கிள். என்னம்மா? என்னுடைய பெரியப்பா மகனை நான் காதலிக்கிறேன். என்னுடைய அப்பாவும் அவங்க அப்பாவும் அண்ணன் தம்பி. என்னுடைய பெரியப்பா மகன் என்னுடைய அண்ணனை நான் லவ் பண்ணுறேன். அவன் என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறான். வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுக்கு தெரியாது. நாங்கள் ஓடி போகலாம் என்று இருக்கிறோம். நான் சொன்னேன், உங்கள் அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா, உங்கள் பெரியப்பா சித்தப்பாவை ஒருத்தர் வெட்டி செத்துருவாங்களம்மா. எவ்வளோ முட்டாள்தனமான காரியம் செய்துட்டியே. அவன் சொல்கிறா, என் ஹார்ட்டை நான் இழந்துட்டேன் அங்கிள், பெரிய ஹார்ட்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வாலிப வயதில் நீ அடங்கியிரு. நீங்க நிறைய பிள்ளைங்களுக்கு அடங்கி இருக்கிற ஒரு வார்த்தை பிடிக்கிறதே இல்லை. இந்த வாலிப வயதில் நான் மீண்டும் சொல்றேன், கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அது ஒரு தடவை உடஞ்சிட்டுனா உடஞ்சது தான். இன்னைக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியாது வாலிப வயதுல. ஆனா நாளைக்கு கல்யாணம் நீ வரும் பாத்தியா, அன்னைக்கு தான் எங்களை மாதிரி ஊழியக்காரங்கிட்ட கேட்பாங்க, நோபல் காட்சன் அண்ணன்ட்ட கேட்பாங்க, உங்க சபையில் இந்த பிள்ளை எப்படி? அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவாங்க, உங்க பையனுக்கு நல்ல பிள்ளைய பார்க்கலாம், இருங்க கர்த்தருக்கு சோதரம். அப்போ அர்த்தம் என்ன? இவ வழங்கா வழியா போறவா, இவ அடங்காத பிடாரி, இந்த பிள்ளை உங்க குடும்பத்துக்கு லாய்க்கே கிடையாது. அப்படி சொல்றதுக்கு பதிலா உங்க பையனுக்கு நல்ல இடத்துல இருந்து கத்த நல்ல பிள்ளைய தருவா. அப்ப இந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். வாலிப மகளே, நீ அடங்கிரு. எத்தனையோ பிள்ளைங்க மேரேஜ் ஒழுங்காகி, என் அன்பு பிள்ளைங்க, அந்த
ஓலை வாசிக்கிற வரைக்கும் போயிட்டு நிற்கலாம் செய்திருக்கு தெரியுமா? நிற்கலாம் செய்துக்கு தெரியுமா? எனக்கு ஒரு அருமையான ஒரு குடும்பத்தில் தெரியும். அந்த பிள்ளைக்கு மேரேஜ் ஒழுங்கு பண்ணிட்டாங்க. பையன் சென்னையில் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறான். இவனும் ஐடி ஃபீல்டு தான். வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆக மேரேஜ் எல்லாம் பார்த்து எல்லாம் பேசியாச்சு. ஆகினால 2 பேருக்கும் அந்த பூவெல்லாம் வச்சுட்டாங்க. ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் எல்லாம் வச்சாச்சு. என்கேஜ்மெண்ட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓலை வாசிக்கிறாங்க. ஓலை, 2வது ஓலை, 3வது ஓலை. அப்படி 3வது ஓலை வாசிக்க போகிறாங்க. இந்த சண்டே, இந்த சாட்டர்டே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வருது. எப்படி வருது பாருங்க. இவ எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி, நீ சாப்பிட்டியா, நீ என்ன கலர் ட்ரெஸ்ஸு, நீ எப்படி இருக்கிற, என்ன போகிற, தொண அந்த பிள்ளைய பார்த்த நாளில் இருந்து அவள் பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ இவனுக்குள்ள ஒரு டவுட் வருது. ஏன்ட்ட இவ்வளோக்குள்ள சுலபமாக பேசுகிறான்னா யாருக்கிட்டையோ இப்படி பேசி பழக்கம் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால என்ன பண்ணுறான், மெதுவாக நாளைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை 3வது அந்த ஓலையை வாசித்து வெனஸ்டே மேரேஜ், இந்த சாட்டர்டே இவன் மெதுவாக சொல்கிறான், நான் இந்த மாதிரி கம்பெனியில் ஒரு பிள்ளைய ரொம்ப நேசித்தேன், அந்த பிள்ளைய தான் கல்யாணம் கட்டணுன்ட்டு நான் இருந்தேன், எங்கள் அப்பா அம்மா தான் ஒன்றை பார்த்து ஒழுங்கு பண்ணிட்டாங்க. உனக்கு இவா இங்கேருந்து சொல்கிறா, நானும் அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களும் என்ன ரொம்ப லவ் பண்ணாங்க, எங்கள் அப்பா அம்மா தான் உங்களை பார்த்து ஒழுங்கு பண்ணிட்டாங்க. இவன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டான். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு தெரிகிறது இல்லை, நம்ம கையில் வச்சிருக்கிற செல்ஃபோன் தான் நமக்கு விரோதி. நம்ம செல்ஃபோன் தான் என் அன்பு பிள்ளையே, அது அப்படியே ரெக்கார்ட் ஆயிரும். நீ பேசுறது ரெக்கார்ட் ஆகும், அவங்க பேசுறது ரெக்கார்ட் ஆகும். நடந்த காரியம் இவன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பாஸ்டருக்கு, அந்த பெண் வீட்டில் இருக்கிற பாஸ்டர் நம்பர் எப்படி எடுத்தான்னு தெரியல, அவருக்கு டைரக்ட் அனுப்பி இந்த பிள்ளைக்கும் பக்கத்து வீட்டு பையனுக்கு கான்டாக்ட் இருக்குது, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, 3வது அறிக்கை வாசிக்கிறதுக்கு பாஸ்டர் வாசிக்காம விட்டுட்டார். பெண் வீட்டுக்காரங்க ஓடி போறாங்க, ஐயா ஐயா என்னாச்சு என்னாச்சு, ஏன் நீங்க வாசிக்கல, கல்யாணத்துக்கு நீங்க வாசிக்கல, போட்டு காட்டிட்டார். அந்த மாப்பிள்ளை பையன் அனுப்பியிருக்கிறாங்க, உங்கள் பிள்ளையும் பக்கத்து வீட்டு பையனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ தெரியாமல் வாயை விட்டனே, தெரியாமல் வாயை விட்டனே. இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க குடும்பமா. என் அன்புக்குரிய வாலிப மகளே, நீ அடங்கியிரு. பைபிள் சொல்லுகிற அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு, உயர்த்துவாரு. ஆமீன் சொல்லு, ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் அந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நீ கல்லூரிக்கு போகும்போது ஒழுக்கமா போ, நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஒழுக்கமா போ. இன்னைக்கு 12th வந்தாலே இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ள மனசுல இருக்கிற காரியம், காலேஜுக்கு போயிட்டாலே மனசுல இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஓப்பனா சொல்றேன், ஏதாவது லவ் பண்ணாதான் நமக்கு மதிப்பா இருக்கும்னு நினைக்கிறாங்க. உன் படிப்பு நாசமா போயிடும். நீ படிக்க வேண்டிய வயதுல படிக்காம நீ காதல் கத்திரிக்காய் நீ அலைஞ்சா உன் படிப்பு நாசமா போயிடும், உன் வாழ்க்கை நாசமா போயிடும். இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் எச்சரிக்கிறாரு, நீ அடங்கியிரு, அடங்கியிரு. நல்ல பிள்ளை நீ பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், கெட்ட பிள்ளை நீ ஒரு செகண்ட்ல பேர் எடுத்துடலாம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாருங்க, பஸ்ஸில் போகும்போது அடுத்தவன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு போவாங்க. என் அன்பு பிள்ளைங்க, நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளையா இருந்தா, நல்ல சபையில் உள்ள பிள்ளையா இருந்தா நீ அப்படி இருக்க மாட்ட, அப்படி இருக்க மாட்ட. உன்னை ஒரு கண்ணு பார்க்குது நீ நினைக்கிற, உன்னை 1000 கண்ணு பார்க்குது. நோபல் காட்சன் பாஸ்டருடைய சபைக்கு போகிற வருகிற என் அன்பு மகளே, உன்னை ஒரு கண் பார்க்கல, உன்னை 1000 கண் பார்க்குது. நீ நினைக்கிற என்னை யாரும் பார்க்கல, பஸ்ல போறேன், லூட்டி அடிக்கிறேன், ஓ ஜாலியா என்ஜாய் பண்றேன். நோ, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஜாக்கிரதை. நீ அடங்கியிருமா, அவரே உன்னை உயர்த்துவார், உன் படிப்புல உயர்த்துவார், ஏற்ற துணையை தந்து உயர்த்துவார், நல்ல வேலையை தந்து உயர்த்துவார், சமுதாயத்தில் உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற தேவன். நீ அடங்கி இருந்தா, நீ அடங்கி இருந்தா. இன்னைக்கு ஆண்டவர் இதைத்தான் உங்களோடு கூட சொல்லும்படிக்கு என் உள்ளத்தை பாரப்படுத்தினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 112:9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான்,
அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைபிள் சொல்லுகிறது, வாரி இறைக்கிறவன் கொடுக்கிறான் பாருங்க, அவனை கர்த்தர் உயர்த்துவாராம். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏழை எளியவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு, அநாதைகளுக்கு நீ கொடுக்கிறா பாரு, அதை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ கொடுக்கிறது கடன். ஆண்டவர் ஒருத்தர்ட்டையும் கடனாளியா இருக்க மாட்டார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கொடுக்கிற பிள்ளைங்களா நீங்க இருப்பீங்கன்னா அவர் உங்களை உயர்த்துவார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளை, கொடுக்கிற சுபாவம் எல்லாருக்குள்ளேயும் வருவது கிடையாது. அநேகர்கிட்ட கோடி கோடியா இருக்கும், அவனுக்கு கொடுக்கிற குணத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. என் அன்பு பிள்ளைங்க, ஒண்ணுமே இல்லாம இருப்பான் பாருங்க, அவனுக்குள்ள கொடுக்கிற தன்மையை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆமீன் பாருங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்புதே பிள்ளைங்க, அதற்கு ஒரு தகுந்த எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கேரக்டர், ஒரு அருமையான பாட்டியமா இருக்காங்க. யாரு பாருங்களேன், வாசிக்கலாம். என்னோடு கூட வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3-4 வாசிக்க கேட்கலாம். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்க, ஒரு விதவை தாயை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் பாருங்க, ஆண்டுடைய சமூகத்தில் வந்து வாசிங்கம்மா, மறுபடியும் அதை வாசிங்க. இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாலாம். அல்லேலூயா. அப்படி என்னத்தை அதிகமாக போட்டா? 2 காசு தான் போட்டா. அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க இந்த சபையில். மேலுள்ள வசனத்தை இங்கே வாசித்தீங்கன்னா, அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஐஸ்வர்யவான்கள், பணக்காரங்க, செல்வந்தர்கள், அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்து போடுறாங்க. அதை ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் ஆண்டவர் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு, எல்லாரும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து, சம்பாத்தியத்தில் இருந்து, தன்னிடத்தில் இருக்கிறத இருந்து அவங்க நிறைவாவோ குறைவாவோ போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விதவை தாய் தன்னிடத்தில் இருக்கிறதே 2 காசு தான். அடுத்த நேரத்துக்கு என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறி. அந்த 2 காசை கூட கர்த்தருக்கு நீ கொடுத்தா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய கிரிட்டிசைஸ், காணிக்கைகளை குறித்து நிறைய கிரிட்டிசைஸ். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சிலர்லாம் சொல்றாங்க, இந்த சபைக்கு கொடுக்க கூடாது, இந்த காரியத்துக்கு கொடுக்க கூடாது, நீ இந்த சபைக்கு இந்த காரியத்துக்கு கொடுக்காதீங்க, கர்த்தருக்கு நீ கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவருக்கு நீ கொடு, நீ கர்த்தருக்கு நீ கொடு. இன்னைக்கு சில சபைகளில், இந்த குறிப்பிட்ட சபைகளுக்கெல்லாம் கொடுத்தா வேஸ்ட். இந்த சபைகள்லாம் ஒரே கோர்ட்டு கேஸ் நீ போயிட்டு இருக்காங்க, எல்லா காசையும் அங்கதான் விரட்டி பண்றாங்க. அதெல்லாம் கொடுத்து வேஸ்ட், இவங்களுக்கு கொடுத்து வேஸ்ட். வேஸ்டே ஆகாது. நீ கொடுக்கிறது கர்த்தருக்கு நீ கொடுத்தா அதை கர்த்தர் பல மடங்காக திரும்ப கொடுப்பா. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, இந்த விதவை தாய் கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவளாய் இருந்தா. ஆனா தன்னிடத்துல இருந்ததே 2 காசு தான். அந்த 2 காசையும் கர்த்தருக்காக கொடுத்தா. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஒருவேளை ஐஸ்வர்யவான்கள் எவ்வளவு போட்டாங்க தெரியல, அவங்களெல்லாம் கர்த்தர் சொல்லல. அந்த 2 காசு போட்டா பாருங்க, அவளுடைய பெயரை தான் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னிடத்துல இருக்கிறத கர்த்தருக்கு கொடு. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சின்ன வியாபாரம் செய்யலாம், சின்ன தொழில் செய்யலாம். நான் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க அப்படி செய்யாட்ட நீங்க செய்து பாருங்க, 10ல் 1 கர்த்தருக்குன்னு எடுத்து வைங்க.
10ல் 1 கர்த்தருக்குன்னு எடுத்து வைங்க. ஒருவேளை அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க, நீங்கள் போகிற சபைக்கு கொடுங்க. என் அன்பு தேவப்பிள்ளை, எங்கே நல்ல மேய்ச்சலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் கொடுங்க. என் அன்பு பிள்ளை, உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்களா பார்த்து அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுங்க. நம்ம கொடுக்குற காணிக்கை வீணாக போகக்கூடாது. நம்ம காணிக்கை பிரயோஜனமாக இருக்கணும், ஆண்டவரால் ஏவப்பட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். என் அன்பு பிள்ளைங்க, கர்த்தருக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபையினால் என்னுடைய 25-26 வருஷம் நான் முழு நேரமாக ஊழியம் பண்ணுறேன். என்னுடைய வாலிப பிராயத்தில் இருந்து என் அன்பு பிள்ளை எங்கே ஊழியத்துக்கு போனாலும், என்னுடைய வாலிப வயசுல சரி, இப்போ மேரேஜ் ஆகி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீட்டில் போய் ஜெபம் பண்ணி கவரை ஓப்பன் பண்ணி உடனே 10ல் 1 எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த காரியத்தை நான் செய்வேன். எங்கள் ஊழியத்தில் டிவி மினிஸ்ட்ரி பண்ணுறோம், இன்னுமாக பத்திரிகை ஊழியங்களை நடத்திட்டு இருக்கிறோம், இன்னும் மிஷினரி ஊழியங்களை தாங்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ காரியங்கள் உண்டு. இதுவரைக்கும் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை போட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு யாராவது செய்யுங்க அப்படி கேட்கறதுக்கு கர்த்தர் விடவே இல்லை. ஒரு காரியத்தை சொல்கிறேன், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன். என் தேவையை கர்த்தர் அறிந்து அற்புதமாக சந்திப்பார், ஆச்சரியமாக சந்திப்பார். இந்த தேவை இங்கிருந்து வர்றதுக்கு சான்ஸே இல்லை, ஆனால் அங்கிருந்து தான் வர வைப்பார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தில், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய தசம பாகங்களை நான் எடுத்து வைக்கிறதுனால நான் போகிற சபைக்கு நான் கொடுக்குறேன். அது மாத்திரமல்ல, என் அன்பு பிள்ளைங்க, வீட்டுக்கு வர்ற ஒரு ஊழியக்காரங்களை கூட நான் இதுவரைக்கும் வெறுமையை அனுப்புனதே கிடையாது. என் மனைவி எதுனாலும் என்கிட்ட கேட்டுட்டு செய்வா, ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு உரிமை நான் கொடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரங்களுக்கு என்கிட்ட கேட்டுட்டு நீ கொடுக்க தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைங்க, எந்த ஊழியக்காரங்க எந்த நேரம் வந்தாலும் சரி அவங்களுக்கு நீ காணிக்க விடுங்க. நாசரேத்து பகுதியில் நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட வருவாங்க, வீடுகளுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. என் அன்பு பிள்ளைங்க, அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கறதுக்கு இந்த தசம பாகத்திலிருந்து கொடுக்கறதுனால எந்த பேடனும் எனக்கு வந்தது கிடையாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய பென்ஷனில், உங்களுடைய அதில் 10ல் 1 எடுத்து வச்சுருங்க. அது கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்குரியது. அதை எடுத்து வச்சு கர்த்தருக்கு நீ கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம், என்னோட வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க, அங்கே வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில், தரித்திரமுடையவர்களாக இருக்கையில் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க மிகுந்த கஷ்டத்தில் இருந்தாங்க, மிகுந்த தரித்திரத்தில் இருந்தாங்க, மிகுந்த ஏழாமையில் இருந்தாங்க. அதுலேயும் கர்த்தருக்கு சந்தோஷமாக கொடுத்தாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமா? உன் தொழிலை உயர்த்த வேண்டுமா? உன் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமா? மனிதருக்கல்ல, பாஸ்டருக்கல்ல, போதகருக்கல்ல, ஆலயத்துக்கல்ல, கர்த்தருக்கு நீ கொடு, கர்த்தருக்கு கொடு. என் அன்பு என்னுடைய பிள்ளையை கிரிட்டிசைஸ் பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம், நீ கர்த்தருக்கு கொடுத்து பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8 முதல் 10 வரைக்குள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 8 முதல் 10 வரைக்குள்ள வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே என்னை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்தினாலும் காணிக்கையிலும் நாதனே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து நீங்கள் இடம் கொண்டு போகாமல் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என்ன சோதித்து பாருங்க. நீ கர்த்தர் எந்த இடத்துலையும் சொல்லல. ஆனா இந்த மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல என்ன வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா.
நீ கொடுக்கும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவா. நீ கொடுக்கும்போது கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பா. என் அன்பு பிள்ளையே, இறைக்கிற கிணறு தான் ஊரும் சொல்லுவாங்க. நீ கொடுத்து பார், கர்த்தர் உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பா. ஏழைகளுக்கு கொடுங்க, ஆதரவற்றவங்களுக்கு கொடுங்க, அநாதைகளுக்கு கொடுங்க. என் அன்பு பிள்ளைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுங்க. நீங்க எங்க சபைக்கு போறீங்களோ, எந்த சபையில நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறீங்களோ அங்க தாராளமா நீங்க கொடுங்க. என் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயர்த்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது ஆண்டவர் உயர்வை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நீதிமானாய் வாழும்போது அவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது அவர் நம்மளை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, நம்ம கர்த்தருக்கு நீ கொடுக்கும் போது, ஏழைகளுக்கு எளியவங்களுக்கு நீ கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா.